வணக்கம். நான் ரொம்ப லென்த்தியான ஸ்பீச்சுங்கிறதுனால டைரக்டா வீட்டுக்குள்ள போயிடலாமா? அந்த பாம்பையும் சிரிச்சுக்கிட்டே தன்னோட கையில பிடிச்சி விளையாட ஆரம்பிக்கும். பாச உணர்வே என்னன்னு சொல்ல தெரியாது அந்த குழந்தைக்கு, பயம்னா மட்டும் எப்படிங்க சொல்ல தெரியும்? உங்க உங்க சொல்லுங்க யாரு? பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு ஒரு அடிப்படை கொள்கையை அறிவிச்சுட்டு அவங்க இவங்க எதுக்குங்க பிரிச்சு பார்க்கணும்? மேடையில இருந்தாலும் சரி, மேடைக்கு முன்னாடி இருந்தாலும் சரி, இந்த நான், நீ, நாங்க, நீங்க அப்படின்றதெல்லாம் கிடையாது. நாம யாரு மேல யாரு கீழே அப்படின்ற பாகுபாடெல்லாம் எப்போ நம்ம பார்க்க போறதே இல்ல. நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருமே ஒண்ணுதான், நம்ம எல்லாருமே சமம் தான். அதனால என் நெஞ்சில் குடி இருக்கும். ஓடுங்கடா பேச்சு. ஒட்டுமொத்தமானவங்க எல்லாருக்கும், ஒட்டுமொத்தமானவங்க எல்லாருக்கும் என்னோட உயிர் வணக்கங்கள். வணக்கம் வணக்கம் வணக்கம். என்னோட உயிர் வணக்கங்கள், என்னோட உயிர் வணக்கங்கள். ஆனா இது ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன்ல சொல்ற மாதிரி இந்த மோட்டிவேஷனல் கதைலாம் கிடையாது. நம்மளுடைய ஸ்டாண்ட் என்ன, நம்ம எடுக்க போற டிசிஷன் என்னன்னு டெலிபரேட்டா சொல்ல போற கதை. சரிங்களா? ஒரு நாட்டுல ஒரு பெரிய போர் வந்துச்சான். அப்ப அந்த நாட்டுல இந்த பவர்ஃபுல்லான தலைமை இல்லாம போனதுனால ஒரு பச்சை புள்ள கையில தான் அந்த பொறுப்பு இருந்துச்சான். அதனால அந்த நாட்டுல இருந்த அந்த பெருந்தலைகள்லாம் ரொம்ப பயந்துகிட்டு இருந்தாங்களாம். அந்த சின்ன பையன் அந்த நாட்டோட படையை நடத்துற பொறுப்பை ஏத்துக்கிட்டு போர்க்களம் போலாம்னு சொன்னானா. அப்ப அந்த பெருந்தலைகள்லாம், எப்பா நீயே சின்ன பையன், இது பெரிய போர்க்களம்பா, அங்க பவர்ஃபுல்லான நிறைய எதிரிகள்லாம் இருப்பாங்கப்பா, களத்துல அவங்களுக்கு சந்திக்கிறதெல்லாம் சாதாரணமான விஷயம் இல்லப்பா, சொன்னா கேளுப்பா, இது விளையாட்டு இல்ல, நீ பாட்டுக்கு குடுகுடுன்னு ஓடி விளையாடிட்டு திரும்ப குடுகுடுன்னு வீட்டுக்கு ஓடி வர்றதுக்கு. போர்னா படையை நடத்தணும், அதை விட முக்கியம் அத்தனை எதிரிகளையும் சமாளிச்சு போர்ல தாக்கு பிடிக்கணும், அதுக்கு மேல முக்கியம் அந்த போர்ல ஜெயிக்கணும். உனக்கு யாரோ கூட்டோ துணையோ இல்லாம நீ எப்படிப்பா அந்த போரை நடத்துவ, எப்படி ஜெயிப்ப அப்படின்னு எல்லா பெருந்தலைகளையும் கேட்டப்போ எந்த பதிலும் சொல்லாம போருக்கு தனியா தன் படையோட போன அந்த பாண்டிய வம்சத்தை சேர்ந்த அந்த பையன் என்ன செஞ்சான்னு சங்க இலக்கியத்துல ரொம்ப நல்லா தெளிவா சொல்லியிருக்காங்க. படிக்காதவங்க படிச்சு தெரிஞ்சுக்கங்க, இல்லைன்னா படிச்சவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்க. ஆனா கெட்ட பையன் சார் அந்த சின்ன பையன் நெடுஞ்செழியன், பாண்டியன் நெடுஞ்செழியன். இதுவரைக்கும் கொள்கை கோட்பாட்டு அரசியல்னு புதுசா ஒரு விஜய பார்த்திருப்பீங்க நினைக்கிறேன். இப்ப நீங்க பார்க்க போறது உங்களோட அப்பப்ப ஹார்ட் டு ஹார்ட் பேசுற அந்த விஜய். என்னதான் நீங்க என்ன தளபதி தளபதின்னு ஆசையா கூப்பிட்டாலும் இந்த கூத்தாடி கூத்தாடின்னு சொல்றாங்களே அந்த விஜய். கூத்து இந்த மண்ணோடு மக்களோடும் கலந்த ஒண்ணு. இந்த கூத்தாடின்ற பேர் ஏதோ நமக்கு மட்டும் வந்தது இல்லைங்க. அன்னைக்கு தமிழ்நாட்டில் நம்ம ஊரு வாத்தியார் எம்ஜிஆரையும், ஆந்திராவில் அவங்க ஊரு வாத்தியார் என்டிஆரையும் அவங்க கட்சி ஆரம்பிச்சப்பவே இதே மாதிரிதான் கூத்தாடி கூத்தாடின்னு தான் கூப்பாடு போட்டாங்க. அவங்களுக்கே அப்படி கூப்பிடும் போது நம்மளை கூப்பிடாமலா இருப்பாங்க? ஆனா அந்த ரெண்டு கூத்தாடி தாங்க அந்த ரெண்டு மாநிலத்தோட ஆக பெரும் தலைவர்களாகி இன்னைக்கும் மக்கள் மனசுல ஒரு நீங்கா ஒரு புகழோட வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. சினிமானா என்ன, வெறும் டான்ஸ் பாட்டு ஃபைட்டு காமெடி என்டர்டெயின்மெண்ட் மட்டும் தானா? தமிழரோட கலை இலக்கியம் வாழ்வியல் பண்பாடு தாங்க சினிமா. என்டர்டெயின்மெண்ட் காரணத்தையும் தாண்டி சமூக அரசியல் புரட்சிக்கு உதவின ஒரு பவர்ஃபுல் டூல் தாங்க சினிமா. அந்த காலத்துல அப்படிதானே திராவிட இயக்கம் போய் பட்டி தொட்டி எல்லாம் போய் ரீச் ஆனதே, போய் வளர்ந்ததே சினிமா வச்சுதான். இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன், கூத்தாடினா என்ன ஏதாவது கேவலமான ஒரு பேரா இல்ல கெட்ட வார்த்தையா? கூத்து அது சாதாரண வார்த்தை இல்ல. ஏன்னா கூத்து சத்தியத்தை பேசும், சாத்தியத்தை பேசும், கொள்கையை பேசும், கோட்பாட்டை பேசும், கோபத்தை பேசும், சோகத்தை பேசும், அரசியலை பேசும், அறிவியலை பேசும், நல்லதை பேசும், உள்ளதை பேசும், உண்மையை பேசும், உணர்வோட பேசும். இது எல்லாத்தையும் கொஞ்சம் கூட சோர்வு இல்லாம
கொண்டாட்டமா பேசும். கண்ணடிச்சு வேற லெவல். அந்த கூத்து ஒரு எனர்ஜி எங்க இருந்து கொண்டாட்டம்னா, வருது? கூத்தாடி அந்த கொண்டாட்டத்தோட குறியீடு. கூத்தாடி உள்ள இருக்கிற அந்த கோவத்தையும் சோகத்தையும் யாராலையும் தெரிஞ்சுக்க முடியாது, புரிஞ்சுக்க முடியாது. அவனுக்குள்ள இருக்கிற அந்த கோபம் கொப்பளிச்சதுன்னா யாராலையும் அவனை கண்ட்ரோல் பண்ணவும் முடியாது. அவன் நினைச்சதை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் நெருப்பு மாதிரிதான் இருப்பான். அதனாலதான் குறியீடா மாறின கூத்தாடிய பார்த்தா மக்கள் கூட்டம் கைத்தட்டும், கண்கலங்கும். காரணம் வேற ஒன்றும் இல்ல, அவன் நம்மள மாதிரியே இருக்கிறானே, நமக்கான ஆளா இருக்கிறானே, நாம நினைச்சத பேசுறானே, நமக்காக பேசுறானே அப்படின்ற அந்த கனெக்ட் தான் கூத்தாடிய மக்கள் கொண்டாட காரணம். அன்னைக்கு கூத்து, இன்னைக்கு சினிமா, அவ்வளவுதான். ஆரம்பத்துல நாமளும் இந்த சினிமா இந்த ஃபீல்டுக்கு வந்தப்போ மூஞ்சி சரியில்லை, ஆளு சரியில்லை, அழகு சரியில்லை, முடி சரியில்லை, நட சரியில்லை, உடை சரியில்லை, இப்படி எல்லாம் அசிங்கப்படுத்தினாங்க, அவமானப்படுத்தினாங்க. ஆனா கொஞ்சம் கூட கலங்காம ஒவ்வொரு வாய்ப்புக்காகவும் ஒவ்வொரு சூழலுக்காகவும் காத்திருந்து சுத்தி சுழன்று உழைச்சி மேல வந்தவன் தான் இந்த கூத்தாடி. இருக்காது பயங்கரமா. அப்ப கூட உழைப்பு மட்டும்தாங்க என்னோடது. அதன் மூலமா எனக்கு கிடைச்ச மத்த எல்லாத்துக்கும் காரணம் நான் இல்ல. ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒவ்வொரு மனுஷனுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒண்ணு வரும் பாருங்க. ஒரு சாதாரண இளைஞனா இருந்த ஒரு விஜய் நடிகனா மாறினா, அந்த நடிகன் வெற்றி பெற்ற நடிகனா மாறினா, அந்த வெற்றி பெற்ற நடிகன் ஒரு பொறுப்புள்ள மனுஷனா மாறினா, அந்த பொறுப்புள்ள மனுஷன் அதுக்கப்புறம் ஒரு பொறுப்பான தலைவனா இல்ல தொண்டனா மாறினா. இன்னைக்கு அந்த ஒரு பொறுப்புள்ள தொண்டனா இன்னைக்கு இருக்கிறவன் நாளைக்கு அத நான் சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏத்துறாங்களா? ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒவ்வொரு மனுஷனுக்கு இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல மாறினது என்னவோ நான் தாங்க. அப்படி மாத்தினது நீங்க தான், மக்கள் தான். என் பொசிஷன் எது, என் பொறுப்பு எது அப்படின்னு எல்லாத்தையும் டிசைட் பண்றதே நீங்க தானே. என்கிட்ட இருக்கிறதெல்லாம் உண்மை, நேர்மை, உழைப்பு, அவ்வளவுதான். இதோ இப்ப அரசியல் களத்துக்கு என்ன அழைச்சிட்டு வந்திருக்கிறீங்க. இங்கேயும் எப்ப போல உழைப்பேன், ஓய்வில்லாம, அலட்டிக்காம, அசராம. அதுக்கான ரிசல்ட் எல்லாமே உங்க ஒவ்வொருத்தரோட கை விரல்லையும் இருக்கும் போது எனக்கு என்னங்க கவலை. எல்லாமே நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும் பாருங்க. தேர்தல் அரசியல்ல ஜெயிச்சவங்க தோத்தவங்க அத்தனை பேர் பாடத்தையும் படிச்சுட்டு பல பேரோட உந்துதலை ஊக்கமா எடுத்துக்கிட்டு என்னோட கெரியரின் உச்சத்தை எப்படி என்னோட கெரியரின் உச்சத்தை உதறிட்டு அந்த ஊதியத்தை உதறிட்டு உங்க விஜயா உங்களை மட்டுமே நம்பி வந்திருக்கேன். கரெக்டான ஸ்டேஜ். பின்னாடி வந்திருந்தாலும் வேஸ்ட். நம்பி நடப்போம், நம்பிக்கையோட நடப்போம். தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டு அரசியலின் புதிய திசையாகும், புதிய விசையாகும் மாறி அத்தனை அரசியல் அழுக்குகளையும் அடித்து துவைத்து நீக்கும். அதை தீர்மானிக்கட்டும் எங்கள் போக்கும் உங்கள் வாக்கும். மாதிரி பேசிட்டாரு. தமிழ்நாட்டின் வெற்றிக்காக புதியதோ ஒரு விதி ஒன்றை புதுமையாய் நாம் செய்வோம். நீங்க தான் எனக்கு எல்லாமே. அதை எப்பவுமே மனசுல வச்சுக்கிட்டு எந்த வேலையும் செய்யுங்க. மாநாடு முடிஞ்ச திரும்ப ஊருக்கு போறப்போ எல்லாருமா பார்த்து பத்திரமா பாதுகாப்பா போயிட்டு வாங்க. அடுத்தடுத்த களங்களையும் அடுத்தடுத்த நிகழ்வுகளையும் சந்திப்போம். ஒரே நிமிஷம்.
நம்மளோட இந்த செயல் திட்டங்களை பத்தி உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். இருந்தாலும் அதுல இருக்கிற நம்ம மக்களுக்கு தேவையான முக்கியமான சில ஹைலைட்ஸை மட்டும் இங்க சொல்லணும்னு ஆசைப்படுறோம். நாம முக்கியமா ரொம்ப கவனம் செலுத்த வேண்டியது பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் வயசான பெரியவங்களுக்குமான பாதுகாப்புல தான். அதை உறுதி செய்யறதுக்குன்னே அதுக்குன்னு ஒரு தனித்துறையும் இலாக்காவும் ஏற்படுத்தணும். இன்னொரு முக்கியமான பாயிண்ட், ஏற்றத்தாழ்வு இல்லாத கல்வி, மருத்துவ வசதி, நல்ல குடிநீர் எல்லாத்தையும் எல்லாருக்கும் சமமா கிடைக்க செய்யணும். அதுக்குன்னு தனி கவனம் செலுத்தி அதை அனைத்து மக்களோட அடிப்படை உரிமையாகவும் ஆக்கணும். அப்புறம் இந்த அரசியல் மற்றும் பொருளாதார சமநிலை சமூகம் உருவாக்கணும்னா ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன் முறையை அமல்படுத்தணும். அதுக்கு பல மாநிலங்கள்ல பல வருஷ கோரிக்கையா இருக்கிற காஸ்ட் சென்சஸ் நடத்தணும். அப்பதான் எல்லாருக்கும் எல்லாம் சரியா சமமா கிடைக்கும். அதுதான் சரியான பண்ணாமே உட்கார்ந்து இருக்காங்க. அது சமூக நீதிக்கான அணுகுமுறையாகவும் இருக்கும். அப்புறம் இன்னொரு முக்கியமான பாயிண்ட், இது ஒரு அரசியல் அணுகுண்டு. எஸ், இட்ஸ் a political bomb. மக்களோட மக்களா நாம இனிமே களத்துல தொடர்ந்து நிக்க போறோம். அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு வீடு கூட விடாம ஒவ்வொரு வீட்லயும் உண்மையா உயிரா உணர்வா உறவா நாம இருக்கோம். அதனால அவங்களோட ஆசீர்வாதத்தாலையும் அமோக ஆதரவாலையும் நம்மள சிங்கிள் மெஜாரிட்டியோட ஜெயிக்க வைப்பாங்கன்ற அசைக்க முடியாத நம்பிக்கை, ஆழமான நம்பிக்கை ஒரு பக்கம் எனக்கு கேட்டு பக்குன்னு ஆயிட்டு நமக்கு 100% இருக்கு. இருந்தாலும் அப்படி நாம் அந்த நிலையை நிறைவா அடைஞ்சாலும் நம்ம செயல்பாட்டை நம்பி நம்மளோட சில பேர் வரலாம் இல்லையா? அதுக்கான அரசியல் சூழல் உருவாகலாம் இல்லையா? பேசுற ஸ்லாங் நல்லா இருக்கு. நாம அன்போட அரவணைக்கணும் இல்லையா? நமக்கு எப்பவுமே நம்மள நம்பி வர்றவங்கள அரவணைச்சு தானே பழக்கம். இது புதுசா இருக்கு. அதனால நம்மள நம்பி நம்மளோட களம் காண வர்றவங்களுக்கும் ஆட்சி அதிகாரத்துல பங்களிப்பு தந்து அதிகார பகிர்வு செய்யப்படும். இதுதான் 2000 இந்த ஒரு விஷயம் வந்து எல்லாருக்குமே பக்குன்னு ஆயிட்டு. இவர் வந்து இதை சொல்லுவாருன்னு யாருமே எதிர்பார்க்கல. தனியா நிக்க போறேன்னு சொல்லுவாரு, இதை வச்சே இவரை வந்து காலி பண்ணிடலாம்னு நிறைய பேர் உண்மையை நினைச்சாங்க. இது மாதிரி இவர் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அதிகாரமும் கொடுக்குறோன்னு சொன்னேன், பகிர்வுன்னு சொன்னோன்னே அடுத்து இது சொல்லி இப்ப அடுத்த நாள் இன்னைக்கு வந்து எல்லாரும் இது போட ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் விஜய் பேசினது வந்து டிஎம்கேல இருக்கவங்களும் அந்த கூட்டணியில் இருக்கவங்களும் சொல்றாங்க, அவர் பேசினது ரொம்ப சிறப்பான பேச்சு, அவர் சொன்ன விஷயத்த வந்து எல்லாரும் கடைபிடிக்கணும் அப்படின்ட்டு. ஏன்னா எப்பனாலும் மாறுவாங்க. சில பேர் வந்து பிடிக்காம கூட தன்னால் வந்து அந்த இதுல இருந்துட்டோம் நம்ம இருக்கணும்ன்றதுக்காக கூட பிடிக்காம சில இதுல இன்னுமே அவங்க இருக்கலாம். அவங்களுக்குமே அவங்களுக்கான ஆள் வந்துட்டாங்கன்னும் போது மூவ் ஆன் பண்ணதானே யோசிப்பாங்க. அது பெரிய விஷயம் தான். ஆனா அவர் சொல்றதுக்கு முன்னாடி வார்த்தை சொன்ன மாதிரியா, இப்ப நான் சொல்ல போற பொலிட்டிக்கல் பாம்னு அவருக்கு தெரிஞ்சுதான் இந்த பாம தூக்கி போடுறாரு. ஆனா நல்லா 26ஆம் ஆண்டு ஒரு புதிய அரசியல் களத்தின் புத்தாண்டு. இந்த வேர்லாம் நச்சுன்னு உட்கார்ந்துருச்சு பஞ்சு மாதிரி. A new year of a new political field. கான்ஃபிடென்ட்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். ஒரே ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். என்ன விஷயம்? மறுபடியும் சாரி ஒரே ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். பெரிய லென்த் ஸ்பீச் இல்ல, அதனால சம்டைம்ஸ் மறந்துடுதா இல்ல? என்னடா இந்த விஜய் யாரு பேரையும் நேரடியாவே சொல்ல மாட்டேன்றான். அதான் சொன்னாரு இல்லையே, டைரக்டா அந்த யாரு பேரையும் அழுத்தமாவே சொல்லவே மாட்டேன்றான். இவனுக்கு என்ன பயமா? அப்படி இப்படின்ட்டு ஒரு சில இந்த அரசியல் விஞ்ஞானிகள், இந்த நக்கல் நையாண்டிகள் இதெல்லாம் நடக்கும் இல்லையா? எல்லாருக்குமே நான் சொல்லிக்கிறது என்னன்னா, இங்க சில பேரோட பேர்லாம் சொல்லாம விட்டதுக்கு காரணம் சொல்ல முடியாம அப்படின்றதெல்லாம் கிடையாது, சொல்ல தில் இல்லாம அப்படின்றதெல்லாம் கிடையாது. அதுக்கெல்லாம் ஒரே ஒரு காரணம் தான், இங்க யாரு பேரையும் சொல்லி தாக்கிறதுக்கெல்லாம் நாங்க இங்க வரோம். கரெக்ட், இதுதான் சொல்லுவாருன்னு நினைச்சேன்.
நம்ம வந்த வேலையை தாக்கி பேசுறது, மரியாதை இல்லாம பேசுறது, தரை குறைவா தகாத வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணி அதுக்கெல்லாம் நாங்க இங்க வரவே இல்லை. மக்கள் மத்தியில ஒரு நல்ல பேர் எடுத்து நல்ல ஒரு டீசென்டான அரசியல் செய்யறதுக்கு தான் நாங்க இங்க வந்திருக்கிறோம். நாங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி எங்களோட அரசியல் எனிமையா இருந்தாலும் சரி, ஐடியாலஜிக்கல் எனிமையா இருந்தாலும் சரி, டீசென்ட் அப்ரோச், டீசென்ட் அட்டாக். ஆனா அது டீப்பா இருக்குங்கிறத மட்டும் இப்ப நாங்க சொல்லிக்கிறோம். நான் ஏற்கனவே இந்த கொடிக்கான விளக்கத்தை சொல்றேன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? அதே மாதிரி தமிழக வெற்றி கழகம் அந்த பேருக்கான விளக்கத்தையும் சொல்றேன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? அத நானே சொல்றதுக்கு பதிலா அது ஒரு ஏடியா ஒரு வீடியோவா பண்ணி வச்சிருக்கோம் என்னோட வாய்ஸ் ஓவர்ல. அது நீங்க பார்த்துட்டு போங்க. அது நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இதுக்கு மேல உங்களை டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. நன்றி, வணக்கம். ஆக்சுவலி இந்த இது வந்து செப்பரேட்டா ஒரு வீடியோவாவே போடணும். கொள்கை பாடலும் தனியா போடுவோம். ஆமா, ஏன்னா இது இந்த ஸ்பீச்சோட சேர்த்து அதை போட்டோம்னா அது எப்படி இருக்கும், அதோட ஒரு பொட்டன்ஷியல் கம்மியான மாதிரி ஆயிடும். ஸோ அதை செப்பரேட்டா ஒரு வீடியோவை பண்ணுவோம். இந்த வீடியோல என்ன தோணுச்சுங்கிறத மட்டும் சொல்லுவோம். ஆக்சுவலி என்னன்னா, இந்த இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து புக்ஸ் கொடுத்துருப்பாங்கல்ல, பகவத்கீதை, பைபிள், குரான்லாம். அது கடைசியா அவர் போற வரைக்குமே, அங்கிருந்து அவர் கேரன் போற வரைக்குமே அவரு தான் அந்த ஹோல்ட் பண்ணி எடுத்துட்டு போனாரு. யாருக்கிட்ட கொடுத்து நான் பாக்கல. நடுவுல போற வழியில இந்த மாநாடுல இருந்து உள்ள போறாங்கல்ல, அந்த இடத்துல யாரையும் மீட் பண்ணுவாரு. அப்பயும் பார்த்தா அவர் கையில தான் இருக்கும். அந்த கையில வச்சுட்டுதான் அவர் அக் பண்ணுவாரு இன்னொருத்தர. அது பக்கத்துல கூட யார்கிட்ட அவருக்கு கொடுக்கல. பண்ணிருந்தாருன்னு வச்சு நினைச்சாங்கன்னா வாங்கிட்டு அப்படியே கொடுத்துட்டு போயிருப்பாங்க. இவர் வந்து அவங்க கொடுத்த 3த்தையும் அவரு கையோட எடுத்துட்டு போறதை பார்க்கும்போது கிளியரா தெரியுது. இது வந்து ஐ மீன் இது மாதிரி நாங்க தரோன்னு பேசிக்கிட்டு இருந்தாலும் அது வந்து இவர் பர்சனலா எடுத்துக்கிட்டு தான் போறாரு. அங்க வந்து ஒரு அது பார்த்தோன்னதான் எனக்கு ரொம்ப ஒரு இதா இருந்துச்சு. பரவாயில்ல, நான் கூட அவர் ஃபர்ஸ்ட் இங்க ஸ்டேஜ்லயே அவர் தூக்குவாரு. ஏன்னா அங்க இருப்பாங்க, அத்தனை பேர் இருக்காங்க. அவர் இப்படின்னா வந்து எடுக்கிறதுக்கு ஆள் இருக்காங்க. ஆனா அவரே தான் வந்து எடுத்துட்டு போவாரு. சார் நானும் நினைச்சு பின்னாடி போனோன்னே யார்கிட்ட கொடுத்துருவாரு. பார்த்து பின்னாடி போகும்போது அவர் தான் கேரி ஆன் பண்ணி எடுத்துட்டு போய். இந்த விஷயம் இல்ல, அவர் நார்மலா அவார்டு எது வாங்கினாலுமே யார் கையிலும் கொடுக்க மாட்டாரு. அந்த கொடுக்கற இதை நம்மளே வச்சு நம்ம தான் எடுத்து அதுக்கான மரியாதை அவர் கொடுக்குறாரு. அதுதான் நான் இப்ப இந்த இடத்துல சொல்றேன். அவரை நம்பி அது அவருக்கு ஒப்படைச்சத அவர் மரியாதையா அது எடுத்துட்டு போறாருன்றேன் நானு. சும்மா இதுக்காக கொடுக்குறாங்கன்னு சில பேர் நினைக்கிறாங்களா, அதுக்காக சொன்னது. அவங்க அங்க வந்தவர் வந்து ஆப்போசிட்ல வந்தாரு, இன்னொரு ஜூனியர் அவரு தான் இந்த இதுல இருந்து ஐ திங்க் சென்னையில இருந்து வந்து இந்த மாநாடு வரைக்கும் வந்து சைக்கிள்லயே எல்லாரும் வந்தாங்க. வர வழியில ஒவ்வொரு 10 கிலோமீட்டர்ஸோ சம்திங் 1 கிலோமீட்டருக்கு ஒரு வாட்டி ஒவ்வொரு மரத்தை வந்து நட்டு வச்சுக்கிட்டே வந்தாங்க. அது மாதிரி பண்ணியிருந்தாங்க. அவங்க பேரு எனக்கு சரியா ஞாபகம் இல்லை, மறந்துடுச்சு. பட் கிட்டத்தட்ட 8 லட்சம் பேர்கிட்ட வந்தாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. ஸ்டாட்டிக்கா இருந்தது எவ்வளவுன்னு தெரியல, ஃப்ளோட்டிங்கா போயிட்டு இருந்தது எல்லாம் சேர்த்து பார்க்கும்போது 8 lakhs கிட்ட நெருங்கி இருக்கும் அப்படிங்கிறாங்க அந்த கூட்டம். ஏன்னா எல்லாருமே போனது வந்தவங்களே இவ்வளவு வராம நம்மள மாதிரி வேற இடத்துல இருந்து அவருக்காக வெயிட் பண்ணி பாக்குறதெல்லாம் அவர் சொன்ன மாதிரி பார்த்து எவ்வளவு பேர் இருப்பாங்கல்ல. நான் மெயினா எதிர்பார்த்தது இதுக்கு முன்னாடி பேசிட்டு இருந்தாங்களா இந்த இது நிகழ்ச்சியில எல்லாம், நியூஸ் நிகழ்ச்சியில எல்லாம் பேசிட்டு சரி இவ்வளவு இது ஆப்போஸ் பண்றாங்க, முடிச்ச பிறகு என்ன பண்றாங்க, அதுக்கப்புறமா ஆப்போஸ் தான் பண்ண போறாங்கன்னு நினைச்சுக்கிட்டு தான் நான் போயிட்டு இன்னைக்கு ஓப்பன் பண்றேன். காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் நானும் கவனிக்கிறேன். யாரெல்லாம் இது வரைக்கும் நெகட்டிவா பேசுனாங்களோ அப்படியே பாசிட்டிவா பேசுறாங்க. என்னடா அது எல்லாருமே அப்ப அட்ராக்ட் பண்ண மாதிரி தான் அவர் பேசியிருக்காரு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகே பரவாயில்ல. அப்பனா ஏன்னா நம்மளுக்கு அந்த அளவுக்கு இது தெரியாது, நம்ம அவர் கரெக்டா பேசுறாரு இல்லையான்னு இன்னும் பொறுமையா யோசிக்கணும். அவங்களாமே கண்டினியூஸா பாக்குறாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் தெரியும்ல, அதுக்காக சொல்றேன். அவங்களாம் இன்டெப்தா பாக்குற ஆளுங்கள்ல. பரவாயில்ல, வெரி நைஸ். உங்களுக்கு அவரோட ஸ்பீச் வந்து எப்படி இருந்துச்சு? கண்டிப்பா எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கும். அவர் சொன்னதுல என்ன விஷயம் கரெக்டா இருந்துச்சு, என்னன்னா அப்படிங்கறத இது இப்படி பண்ணிருக்கலாம் அப்படிங்கறது தோணாலும் நீங்க சொல்லுங்க. அவர் எந்த பாயிண்ட் மிஸ் பண்ணிட்டாரு, நீங்க எதிர்பார்த்த பாயிண்ட் ஏதாவது அவர் மிஸ் பண்ணிட்டாரு, இது சொல்லிருக்கலாம், இதுக்கு இன்னும் பண்ணிருக்கலான்ற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா அதையும் கீழே போடுங்க, பாப்போம் நம்ம. ஆனா நான் நினைச்ச மேக்சிமம் பாயிண்ட் வந்து மேக்சிமம் நான் அவர் நினைச்சதோட மினிமமா தான் நான் நினைச்சிருந்தேன். மேக்சிமமா அவர் எல்லாமே நம்ம எந்தெந்த டைம்ல நம்ம இதுக்குள்ள ஒரு ஆள் வரமாட்டாங்களா நம்ம இருந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே அவர் சொன்னாரு. அதுவே எனக்கு பெரிய ஐயோன்ற மாதிரி இருக்கு. மெயினா அது இதுல கூட ட்ரோல்ல கூட போட்டிருந்தாங்க, அந்த
ஸோ அதான் சுந்தரம் டிராவல்ஸ்ல வந்து முரளி பேசிட்டு இருக்கும்போது பின்னாடி வடிவேல் சார் ஐயோ எனக்கு அப்படின்னு அப்படிதான் reaction. இருக்கு. எனக்கு- ஃபுல்லா நான் அப்படிதான் பண்ணிட்டு இருந்தேன். கரெக்டா அந்த மெயின் வந்து ஆளுங்கட்சி அவங்களெல்லாம் அட்டாக் பண்றப்ப எனக்கு என்னென்னோ பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசுறீங்க தலைவருங்கிற மாதிரி ஃபீல் ஆனிச்சு. ஆக்சுவலா எனக்கு கொஞ்சம் பயம் இருந்தது. இவர் என்ன இப்படி ஓப்பனா அட்டாக் பண்றாரு, ஏதாவது அட்டாக் பண்ணி ஆச்சுன்னா தான் என்ன ஆகணும். பண்ண. அததான் எல்லாம் சொன்னாங்க. அப்புறம் யோசிச்சேன், ம். அவர் மாநாட்டுக்கே இத்தனை பேர் வராங்கன்னா அவருக்கு ஏதாவது சும்மா இருப்பாங்களான்ற மாதிரியும் இல்ல தோணுச்சு. எல்லாரும் சொல்றதும் அதுதான். அவர் வந்து வந்தானா அவர் நிறைய பேர் என்ன நினைச்சு நாங்க வந்து அவர் ஓப்பனா அட்டாக் பண்ண மாட்டாரு, அவர் அமைதியா போயிடுவாரு, அதனால ஆக்சுவலா நான் அப்படிதான் நினைச்சேன். அவர் வந்து ஒரு இதா ஸ்ட்ராங்கா பேச மாட்டாருன்னு நினைச்சோம். ஆனா ஓப்பனா அட்டாக் பண்ணது எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதே மாதிரி அட்டாக் பண்ணதும் சும்மா பேருக்கு அட்டாக் பண்ணல, ரொம்ப தெளிவா வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி. ஆக்சுவலா என்ன பண்ணிட்டு இருக்காங்களோ அதை வச்சு அட்டாக் பண்ணாரு, மறைமுகமாலாம் அட்டாக் பண்ணல. அவங்க என்ன வந்து இப்ப பண்ணிட்டு இருக்காங்கன்றத நம்மளுக்கு தெரியும். அது வந்து போய் நம்மளே பேசுறதுக்கு பயப்படுவோம். ஆனா அவர் அந்த இடத்துல நின்று இவங்க இது பண்றாங்க, இதெல்லாம் எனக்கு செட் ஆகாதுன்றத அவர் தெளிவா சொன்னதே பெரிய விஷயம் தான். பட் ஆனா இதை வந்து ஸ்போர்ட்டிவா எடுத்துட்டு அவங்களும் வந்து ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு உதயநிதி அவங்களும் வந்து ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிட்டு தான் பேசுறாரு. அவர் எப்படின்னா சும்மா இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி இல்ல, அவருமே வாழ்த்து சொல்லிட்டு இது மாதிரி தான் பண்றாரு. லைக் அவர் வரட்டும் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு உதயநிதியுமே நம்ம தப்பு எதுவும் சொல்ல முடியாது. அவங்களோட முன்னாடி இருந்தவங்க பண்ணதை வச்சு அவருமே ஜட்ஜ் பண்ணக்கூடாது. அவருமே ஏதாவது நல்லது பண்ணணும்னு நினைக்கலாம். அவருமே இப்ப கூட அந்த மழை இது நடந்தப்போ வந்து ஓப்பனா சொன்னாங்க, இது மாதிரி இவ்வளவு விஷயம் இது ஆகுது, மழை பெஞ்சு ப்ராப்ளம் ஆகுது, நான் வந்து பார்த்து நான் சொல்ற வரைக்கும் வந்து வெயிட் பண்ணிருக்கீங்க அபிஷியல்ஸ்லாம், இது வந்து தப்பு, நீங்க இது மாதிரி பண்ணிருக்க கூடாது அப்படின்ற மாதிரி அவரும் சொன்னாரு. அது கரெக்டான விஷயம் தான் அவர் பண்ணது. அதான் சொல்ல அவருமே பண்ணணும்னு நினைக்கலாம். அவருக்கு அந்த பவர் இல்லாம இல்ல கண்ட்ரோல் இல்லாம இருக்கலாம். அவருக்குமே அவருக்கும் ஒரு சான்ஸ், எல்லாமே நான் சொல்றேன், எல்லாத்துக்குமே அவங்க பண்ணணும்னு ஆசைப்படுறது சான்ஸ் கொடுத்தாதான் தெரியும். ஆனா அதனால அவரையுமே ஜட்ஜ் பண்ண கூடாதுன்றதுதான் என்னோடது. ஏன்னா அவரு என்ன நினைச்சிருக்காரு, அவரோட திட்டம் என்னன்றது தெரியாது. முன்னாடி பண்ணதை வச்சு நம்ம பேசக்கூடாது. காம்படிஷன் இருந்தா மட்டும்தான். அதுதான் சொல்றாங்க, இவ்வளவு போன வாட்டி கூட இந்த அளவுக்கு யாரும் வெளியில வரல, நம்ம டிஎம்கேவோ வெளில வந்து ஹெல்ப் பண்ணல. பட் இந்த வாட்டி தானா வந்து மலையில நின்று ஹெல்ப் பண்றாங்கன்னா எதுக்காகனா ஒரு பயம், இந்த பொசிஷன் நம்மளை விட்டு போயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குல்ல. சோ அந்த பயம் வந்து இருக்கணும், இருக்க வைக்கிறது நல்லதுதான். எல்லாருக்குமே ஆப்போசிட்ல ஒரு போட்டிக்கு ஒரு ஆள் இருந்தா தானேங்க இதுக்கே நல்லா. ஆமா, ஏதோ ஒரு படத்துல தானே சொல்லிருப்பாரு, இது சர்க்கார் இல்லையா, எதிர்க்க ஆள் இல்லைன்னா அதுவே வந்து ஒரு பெரிய தப்பான ஜனநாயகத்தின் ஆபத்தா மாறிடும். கரெக்ட் தான். சோ அதனால அவங்களும் அதை பத்தி பயப்பட மாட்டாங்க, எனக்கு தெரிஞ்சு தைரியமா அவங்களும் விளையாடதான் பார்ப்பாங்க. அவங்களும் எத்தனை பேர் பார்த்திருக்காங்க பாப்போம். ரெண்டு பேருமே எல்லாம் ஹெல்த்தியா காம்படிஷன் வச்சு பண்ணாங்கன்னா நல்லதுதான். ஓகே, வேற ஒரு விஜய் ஃபேனா நான் வந்து தொண்டரா? நீங்க தொண்டர் சரி வச்சிருக்கீங்களா நீங்க? வேற ஒரு சூப்பரான வீடியோல திருப்பி வந்து உங்களை மீட் பண்ணலாமா, எல்லாரும் சேர்ந்து பார்ப்போம்.